வெல்கம் டு கிரேசி டாக்கீஸ். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கைஸ். அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நம்ம சேனல் விரைவில் 1000 சப்ஸ்கிரைபர் பண்ணணும் கைஸ். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் அகத்தியா மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அகத்தியா திரை விமர்சனம் சீன் 1. சினிமா கலை இயக்குனரான அகத்தியா ஜீவா ஒரு படத்துக்காக தனது சொந்த காசை போட்டு புதுச்சேரியில் உள்ள ஒரு பழங்கால பங்களாவை பேய் வீடாக மாற்றுகிறார். படம் திடீரென நின்று போக என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கும் அகத்தியாவுக்கு அவரது தோழி வீணா ராஷி கண்ணா ஒரு ஐடியா கொடுக்கிறார். வெளிநாட்டில் இருக்கும் ஸ்கேரி ஹவுஸ் போன்று இங்கு நாம் ஏன் உருவாக்கக்கூடாது, அதன் மூலம் கட்டணம் வசூலித்து போட்ட காசை எடுக்கலாம் என்கிறார். அதன்படி செய்கிறார்கள். கூட்டம் குவிகிறது. ஆனால் அந்த வீட்டில் உண்மையிலேயே சில ரகசியங்களும் பேயும் இருப்பது தெரிய வருகிறது. இதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதுதான் கதை. சீன் 2 ஃபேண்டசி ஹாரர் கதையான இந்த படத்துக்குள் பீரியட், த்ரில்லர், பழிவாங்குதல், சித்த மருத்துவம், அம்மா சென்டிமெண்ட், சித்தர் என பல விஷயங்களை குழைத்து மிக்ஸ்டு ஜானராக உருவாக்கியிருக்கும் இயக்குனர் விஜய் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். 1940ஆம் ஆண்டிலும் நிகழ்காலத்திலுமாக நடக்கும் கதையில் ஒரு கமர்ஷியல் படத்துக்கான அத்தனை விஷயங்களையும் ரசிக்கும்படி இணைத்திருக்கிறார். பிரெஞ்சு அதிகாரி எட்வின் டூப்ளெக்ஸுக்கும் எட்வர்ட் சோனன்பிளிக், சித்த மருத்துவர் சித்தார்த்தனுக்கும் அர்ஜுன் சர்ஜா நடக்கும் மோதலும் நட்பும் இறுதியில் எதிர்பாராத அந்த திருப்பமும் கதைக்குள் நம்மை இழுத்துச் செல்கின்றன. பழங்கால பியானோவை வீணா வாசிக்கும் போது அங்கு ஏற்படும் மாற்றங்களும் அதன் பிறகு என்ன நடக்குமோ என்கிற எதிர்பார்ப்பும் ஆர்வத்தை தூண்டுகின்றன. சகோதரி ஜாக்குலினை மெடில்டா சித்தார்த்தன் குணமாக்குவது, ஒரு வேரை காட்டியதும் மோத வரும் யானை வணங்கி நிற்பது, சுதந்திரத்துக்கு முந்தைய விடுதலை போராட்டம் என கதையோடு பயணிக்கும் பல காட்சிகள் ரசனையாக இருக்கின்றன. சமீப காலமாக வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்யும் நடிகர் ஜீவாவுக்கு இந்த அகத்தியாவும் கை கொடுக்கிறது. அவர்தான் ஹீரோ என்றாலும் சித்த மருத்துவராக வரும் அர்ஜுன் சர்ஜா ஸ்கோர் செய்கிறார். அவருடைய கதாபாத்திர வடிவமைப்பும் ஆர்ப்பாட்டமில்லாத நடிப்பும் அந்த பீரியட் எபிசோடை மிகவும் ஈர்க்க வைக்கிறது. வில்லத்தனத்தை முகத்தில் காட்டும் எட்வர்ட் சோனன்பிளிக் காதல் காட்சிகளில் கவரும் மெடில்டா, சில டைமிங் காமெடியில் சிரிக்க வைக்கும் ஷாரா, ராதாரவி, யோகி பாபு, விடிவி கணேஷ், சென்டிமெண்ட் காட்சியில் ரோகிணி, சார்லி ஆகியோர் கவனிக்க வைக்கிறார்கள். சந்திரம் 4 யுவன் சங்கர். ராஜா இசை என்றாலும் படத்தில் வரும் இளையராஜாவின் என் இனிய பொன் நிலாவே இன்னும் ரசிக்க வைக்கிறது. தீபக் குமார் பதியின் ஒளிப்பதிவு படத்தை ரிச்சாக காண்பிக்கிறது. சில இடங்களைத் தவிர விஎஃப்எக்ஸ் காட்சிகள் நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கின்றன. கலை இயக்குனர் சண்முகத்தின் கடின உழைப்பும் தெரிகிறது. படம் போரடிக்காமல் போவதற்கு சான் லொகேஷன் எடிட்டிங்கும் காரணம். காத்தியா என்ற பெயர் கொண்ட இந்த நூல் வித்தியாசமான அனுபவத்தை தருகிறது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் கைஸ். பை பை.